யாழில் காணாமற் போன சிறுவன். இரு எம்பிக்கள் தங்களுக்குள்ளே சுடுபட்ட வரலாறுகளும் இலங்கையில் உண்டு. ஸ்ரீதரன் எம்பி தெரிவிப்பு. திடீரென உயிரிழந்த பல்கலைக்கழக மாணவன். யாழில் 17 வயதுடைய சிறுவன் காணாமற் போயுள்ளதாக அவர்களது பெற்றோர் தெல்லிப்பளி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளனர். யாழ்ப்பாணம் மல்லாகம் நரிகிட்டான் பகுதியில் வசித்து வந்த 17 வயதுடைய சயோஜிசன் என்பவரை இவ்வாறு காணாமல் போயுள்ளார். குறித்த இளைஞன் கடந்த 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வீட்டை விட்டு சென்ற நிலையில் வீடு திரும்பவில்லை என பெற்றோர் முறைப்பாடு செய்துள்ளனர். இவர் குறித்த தகவல் தெரிந்தவர்கள் பெற்றோர் அல்லது தெல்லிப்பளி போலீசாருக்கு தகவல் வழங்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கி வைத்திருப்பது என்பது ஆபத்தானது. 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்குள்ளே சுடுபட்ட வரலாறுகளும் உண்டு. ஆகவே உறுப்பினர்கள் துப்பாக்கி கேட்டால் அதை பற்றி அரசாங்கம் பரிசீலனை செய்ய வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். விடுதலை புலிகளின் அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்து ஸ்ரீலங்கா வான்படியின் குண்டுவீச்சில் வீரச்சாவை தழுவிக்கொண்ட சுனாபானா தமிழ்ச்செல்வன் மற்றும் அவர்களோடு சேர்ந்து வீரச்சாவை தழுவிக்கொண்டவர்களது 18ஆம் ஆண்டு நினைவு தின நிகழ்வும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் வட்டார அமைப்பினர்கள் உடனான கலந்துரையாடல் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையில் தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட அலுவலகமான அறிவகத்தில் நடைபெற்றது. இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சிவஞானம் ஸ்ரீதரன் நாட்டில் ஒரு அச்ச சூழ்நிலை உள்ளதாக ஜனாதிபதியை குறிப்பிடுகின்றார். நீதிமன்றம் வருபவர்களே சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள். பிரதேச சபை தவிசாளர்கள் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள். போக்குவரத்து பாதையில் கூட எதுவும் நடக்கலாம் என்ற அச்சம் உண்டு. அரசாங்கத்தின் போதைப் பொருளுக்கு எதிரான நடவடிக்கையை நாம் வரவேற்கின்றோம். போதைப் பொருள் பாவனை என்பது தென்னிலங்கைக்கு மாத்திரமல்ல, வட மாகாணத்திலும் உள்ளது. இதனால் பெருமளவு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. போலீஸ் பாதுகாப்பு அல்லது துப்பாக்கிகளை பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேட்பது அவர்களின் தனிப்பட்ட உரிமை. 2010ஆம் ஆண்டு பாராளுமன்ற உறுப்பினராக முதல் தெரிவு செய்யப்பட்ட போது எனக்கு துப்பாக்கி வழங்கப்பட்டது. அதனை குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பின்பு மீள ஒப்படைத்துள்ளேன். துப்பாக்கி வழங்கப்பட்டால் அவர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும். எவ்வளவு பாதுகாப்பு என்பது ஆராயப்பட வேண்டும். 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்குள்ளே சுடுபட்ட வரலாறுகளும் உண்டு. துப்பாக்கி வைத்திருப்பது என்பது ஆபத்தானது. உறுப்பினர்கள் கேட்டால் அதை பற்றி அரசாங்கம் பரிசீலனை செய்ய வேண்டும். அதன் பொறுப்பு அரசாங்கத்திடம் உள்ளது. மக்கள் பிரதிநிதிகளுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும். இதுவரை நான் ஆயுதம் கோரவில்லை. எனக்கு அரசாங்கம் தந்தால் பயிற்சி தேவையில்லை என தெரிவித்தார். இதுவரை தனிப்பட்ட ரீதியாக எனக்கான ஆயுத பாதுகாப்பையோ ஆயுதம் தர வேண்டும் என்பதை நான் கோரவில்லை. அதுக்கான தேவையும் எனக்கு எழவில்லை. ஏற்கனவே எனக்கு அந்த ஆயுதம் ஒன்றை தருகிற பொழுது போலீஸ் தலைமையகத்திலே சொல்லியிருந்தார்கள், உங்களுக்கு பயிற்சி தேவையில்லை தானே, நீங்கள் வச்சிருங்கள் என்று சொன்னவர்கள். ஆகவே திரும்ப எனக்கு ஆயுதம் தந்தாலும் பயிற்சி தேவையில்லை. என்னால் ஆயுதத்தை தந்தால் வைத்திருக்க முடியக்கூடியதாக இருக்கும். ஆனால் நான் அதை கூறவில்லை. வவுனியா பல்கலைக்கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப பீடத்தின் 1ஆம் ஆண்டு மாணவர் ஒருவர் கடந்த 31ஆம் தேதி இரவு ஏற்பட்ட திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்துள்ளார். இருப்பினும் மாணவனின் மரணத்தில் சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அனுராதபுரம் ஜெயஸ்ரீபுராவை சேர்ந்த 23 வயதுடைய DMS நிர்மல் விக்ரமதாஸ் என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளார். விடுதியில் இருந்தபோது ஏற்பட்ட திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது அவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இருப்பினும் மாணவன் உயிரிழக்கும் போது அவரது உடலில் கணிசமான அளவு மது இருந்ததாக சந்தேகிப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் மாணவனின் மரணத்தில் சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தனது சகோதரனுக்கு மது அருந்தும் பழக்கமில்லை எனவும் 31ஆம் தேதி இரவு பல்கலைக்கழக மாணவர் விருந்தில் மூத்த மாணவர்கள் தனது சகோதரனை மது அருந்த கட்டாயப்படுத்தியதாகவும் சகோதரர் குற்றம் சாட்டியுள்ளார். தனது சகோதரருக்கு வேறு எந்த மருத்துவ பிரச்சனைகளும் இல்லை என்றும் பல்கலைக்கழக பிரச்சனைகள் குறித்து அவர் பல சந்தர்ப்பங்களில் தனது குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொண்டதாகவும் அவர் கூறியுள்ளார்.